என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அமுதோடு விஷமாகிறாய் நாவல் பகுதி 3. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். இளவழகன் இரவு தாத்தாவோடு அமர்ந்து உண்ணும் போது, தாத்தா, கனியாவை நல்ல ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்க முகத்தை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமான்னு கேட்டு பாருங்க. முடியும்னு டாக்டர் சொன்னா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு உதவி செய்யலாம் தாத்தா என்று கூறினான். ஆமாப்பா, நான் கூட அதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பாவம் அந்த பொண்ணு, அவளை கேலி செய்யறவங்களை எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. நானே இத பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன், நீயே பேசிட்ட. நாளைக்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்பா. அப்புறம் அழகா, இப்ப வேலைக்கு வந்து சேர்ந்த 10 பேர்ல உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா? தாத்தா குறும்பாக கேட்டார். வந்தது 10 பேர் இல்லையே தாத்தா. பேச்சை நிறுத்திவிட்டு தலையை உயர்த்தி தாத்தாவை பார்த்தவன், எனக்கு கனியாவை பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு காதலியா இல்ல மனைவியா ஏத்துக்க எல்லாம் நான் விரும்பல. இப்போ அடுத்தவங்க கேலிக்கு ஆளாகிறதால அவ ஒரு சாதுவா என்னுடைய கண்ணுக்கு தெரியறா. அந்த சூழல் மாறினா எப்படி இருப்பான்னு தெரியல. ஒருவேளை நல்ல பொண்ணாவே இருந்தாலும் காதல் கல்யாணம் அப்படியெல்லாம் வந்தா கண்டிப்பா அவ குணமும் மாறதான் செய்யும். இப்ப ஒரு ஏழை பொண்ணா இருக்கா, அதுவும் மத்தவங்க கேலிக்கு ஆளாகிறா. இதெல்லாம் அவளை ஒரு சாதுவா இப்ப வச்சிருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பாக்கலாம் தாத்தா. ஆனா ஒண்ணு தாத்தா, எந்த பொண்ணும் ஏற்படுத்தாத ஒரு தாக்கத்தை கனியா என்னுடைய மனசுல ஏற்படுத்தி இருக்கா. அதை என்னால மறுக்க முடியல. அவனது பேச்சு தாத்தாவுக்கு வியப்பாக இருக்கிறது. அவனை நினைத்து அவர் பெருமிதம் கொள்ளும் போதும் 10 பேரழகிகள் வரிசையாக நிற்கும் போது முகம் கருகி போன ஒரு பெண் அவன் மனதில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாள்? அது எப்படி சாத்தியம்? அவருக்கு வியப்பாக தான் இருக்கிறது. அப்படி ஒரு சந்தேகம் எழுந்ததும், கனியா உன்னுடைய மனசை தொட்டான்னு நீ சொல்லும் போது பெருமையா தான் இருக்கு. ஆனா இது எப்படி சாத்தியம்? தாத்தா கேட்டே விட்டார். உண்மைதான் தாத்தா, இப்படி ஒரு சந்தேகம் கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே எழதான் செய்யும். ஆனா உண்மை அதுதான். நம்ம ஏரியால ஒரு பைத்தியக்கார அம்மா சுத்திட்டு இருந்தாங்க தாத்தா, உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, அவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 40 வயசு இருக்கும். பைத்தியமே ஆனாலும் பார்க்க அழகா இருக்காங்க, இளமையாவும் இருக்காங்க. நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தா அவங்க கிட்ட 2-3 பேர் தப்பா நடந்துக்க முயற்சி செய்யறத ரொம்ப தற்செயலா பார்த்தேன். காரை நிறுத்திட்டு இறங்கி காட்டுக்குள்ள ஓடுனேன். ஆனா அதுக்குள்ள அங்க வந்த கனியா கையில கிடைச்ச பெரிய கம்பால அந்த இளைஞர்களை அடிச்சு விரட்டி அடிச்சது மட்டும் இல்லாம, மனநிலை பாதிக்கப்பட்டு இப்படி வழியில சுத்தி திரிறவங்களை பாதுகாக்கிற ஒரு அமைப்புக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி அவங்கள வந்து கூட்டிட்டு போக சொல்றதையும் நான் கேட்டேன். நானும் அங்கேயே வெயிட் பண்ணி பத்திரமா அந்த அம்மாவை அந்த அமைப்பு கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறமா, நீ எப்படி இங்க வந்த, இவங்களை எப்படி கவனிச்சேன்னு கேட்டேன். நான் ரூம்ல இருக்கும்போது ஒரு அம்மா கத்துற சத்தம் கேட்டது. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க கேட்டை திறந்து வெளியே வந்து பார்த்தா 2-3 பேர் சேர்ந்து அந்த அம்மாவுடைய புடவையை எல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு இருந்தாங்க. யோசிக்கவே இல்ல, கையில கிடைச்ச கம்பை எடுத்து அடிச்சு விரட்டினேன் அப்படின்னு சொன்னா. அவதான் வீட்டுக்கு போய் ஒரு சேலையை எடுத்துட்டு வந்து அந்த அம்மாவுக்கு கட்டி விட்டா. நல்ல வேளை சார், நாங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கும் ஒரு கேட் இருந்தது. இல்லனா நான் முன் கேட்டு வழியா சுத்தி வர்றதுக்குள்ள அந்த பசங்க அந்த அம்மாவை ஏதாவது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா. அவளுடைய தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தாத்தா. அந்த அம்மாவுக்கு அவ உதவின அந்த விதமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளை உள்ள அனுப்பி வச்சுட்டுதான் நான் வீடு வந்து சேர்ந்தேன். ஏன்னு தெரியல, அந்த நேரத்துல இருந்து அவ என்னுடைய மனசுக்குள்ள ஏறி உட்கார்ந்து எனக்கு ஏதோ ஆட்டம் காட்டுறா. அழகான ஒரு புன்னகையோடு அவன் கூற, அப்படியா? அப்ப சரி, நாளைக்கே கனியாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை குணமாக்கி உனக்கு கட்டி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தாத்தா, அவளை சீக்கிரமா குணமாக்குங்க. ஆனா கல்யாணத்துக்கு இப்ப எந்த அவசரமும் அவசியமும் இல்ல. அத பார்த்து பொறுமையா செஞ்சுக்கலாம். உணவை முடித்துக் கொண்டு அவன் எழுந்து சென்று விட அவனையே இமைக்காமல் பார்த்தபடி அமர்ந்திருந்த தாத்தா, முதல்ல ஒரு பொண்ணு உன் மனசு அசைச்சிட்டான்னு சொல்லும் போது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை உன்னுடைய மனைவி ஆக்குறது தான் நல்லது. நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு அவ ஏழையா இருக்கா, முகம் சிதஞ்ச நிலையில இருக்கா, அதனால ஒரு சாதுவா உன் கண்ணுக்கு தெரியுறா. இந்த நிலை மாறினா அவளுடைய குணத்துல மாற்றம் ஏற்படலாம். அப்படி மாற்றம் ஏற்பட்டா உன்னுடைய கல்யாணம் இன்னும் தள்ளி போகும்.
அத நான் விரும்பல. எனக்கும் கனியாவை பிடிச்சிருக்கு, முகம் செதிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். அத நம்ம காசால சரி பண்ணிக்கலாமே. தனக்குள் கூறிக்கொண்ட தாத்தா உணவை முடித்துக் கொண்டு எழுந்து கொண்டார். மறுநாள் காலை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச வந்த கனியாவை தன் அறை ஜன்னல் வழியாக ரசிக்க ஆரம்பித்தான் இளவழகன். ஏனென்று தெரியவில்லை, தோட்ட வேலை செய்யும் தாத்தா இன்னும் வரவில்லை. யாரும் அங்கு இல்லை என்ற தைரியத்தில் இளவழகன் அவனது அறையிலிருந்து தன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அறியாது தன் மார்பை மறைத்திருந்த துப்பட்டாவை எடுத்து ஒரு செடி மீது போட்டுவிட்டு முகத்தை மட்டும் மறைத்திருந்தவள் குனிந்து களை பறிக்க ஆரம்பித்தாள். சூரியன் அப்போதுதான் உதயமாகிக் கொண்டிருக்கிறான். குனிந்து நிமிர்ந்து அவள் வேலை பார்க்கும் அழகிய அழகுதான். அவளை ரசித்துக் கொண்டிருந்தவனின் விழிகள் மிகவும் தற்செயலாக வெளியே எட்டி பார்க்கும் அவள் முன்னழகின் மீது பட்டது. சட்டென்று தன் விழிகளை இழுத்துக் கொண்டவன், சாரி கனியா என்று மெல்லிய ஒரு புன்னகையோடு முணுமுணுத்து விட்டு அறையிலிருந்து வெளியே வந்தான். மாடி இறங்கி அவன் வரும்போதுதான் வீட்டில் சமையல் வேலை செய்யும் சேது ஜன்னல்களை திறந்து கொண்டிருப்பதை கண்டான். குனிந்து நிமிர்ந்து தோட்டத்தில் வேலை செய்யும் கனியா மீது அவன் விழிகள் கண்டிப்பாகப்படும். அதை புரிந்து கொண்டவன், சேது ஜன்னலை நான் திறக்கிறேன், நீ போய் எனக்கு டீ எடுத்துட்டு வா என்று கூற ஜன்னல் கொக்கிகளை எடுத்த சேது அதை அப்படியே விட்டுவிட்டு ஓகே சார் என்று கூறிவிட்டு சமையல் அறைக்கு செல்ல இளவழகன் வந்து ஜன்னலை திறந்தான். வேர்வை சொட்ட சொட்ட இப்போதும் குனிந்து களை பறித்துக் கொண்டிருக்கிறாள் கனியா. அவளது கவனத்தை தன் பக்கம் திருப்ப, குட் மார்னிங் கனியா என்று சத்தமாக கூறினான் இளவழகன். பதறி அடித்துக் கொண்டு நிமிர்ந்தவள் சட்டென்று கை நீட்டி தன் துப்பட்டாவை எடுத்து மார்பில் போட்ட பின் விழிகளை ஓடவிட்டு இளவழகனை தேடினாள். ஜன்னலில் தெரிந்த அவனது முகத்தை கண்டு அசடு வழிந்தவள் தன் துப்பட்டாவை சரி செய்தபடியே குட் மார்னிங் சார் என்றாள். அப்போது அவள் முகத்தை மறைத்திருந்த துப்பட்டா விலகி இருந்தது. அவள் முகம் சிதைந்திருப்பதையும் கருகி இருப்பதையும் கண்டு அவன் மனதில் ஒரு வேதனை. வேலை செய்யறதெல்லாம் சரிதான், ஆனா இந்த வீடு கொஞ்சம் பெரிய வீடு. யார் வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் நின்னு யார வேணும்னாலும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். கொஞ்சம் கவனமா வேலை பாரு என்று கூற எதுவும் பேச முடியாமல் வாயடைத்து போனவளுக்கு என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்தது. மண்டு மண்டு தன் தலையில் தட்டி கொண்டவள் தேங்க்யூ சார் என்றாள். எதுக்கு இந்த தேங்க்யூ? என்னுடைய கவனக்குறைவை எனக்கு சுட்டி காட்டி இருக்கீங்களே, அதுக்குதான். பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் நீ மத்தவங்களுக்கு செய்யும் போது நான் செஞ்ச இந்த சின்ன விஷயத்துக்காக எனக்கு எதுக்கு தேங்க்யூ? மிகவும் இனிமையாக குறும்பு புன்னகையோடு இளவழகன் கனியாவிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தபடியே 10 இளம் பெண்களும் அது வழியாக வர, ஆமா தாத்தா என் வேலைக்கு வரல? பேச்சை திசை திருப்பினான் இளவழகன். அவருக்கு காய்ச்சல் அடிக்குது, அவர் எழுந்து என் கூட வர்றதாதான் சொன்னாரு. நான் தான் வேண்டாம், நீங்க படுத்துக்கங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தோட்ட வேலை எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல, எங்க வீட்டுல இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பாப்பேன். ஓகே, உன் வேலையை பாரு என்று கூறியவன் வந்து ஒரு இருக்கையில் அமர சேது டீ கொண்டு வந்து அவனிடம் நீட்டினான். வாங்கி பருக ஆரம்பித்தவன், தாத்தா இன்னும் எழலையா என்று வியப்போடு கேட்டான். குட் மார்னிங் அழகா என்றபடியே மாடி இறங்கி வந்தார் தாத்தா. நைட்டு தூக்கமே வரலப்பா, உருண்டு புரண்டு படுத்து எப்பவோ தூங்கினேன், அதுதான் எழ லேட் ஆயிடுச்சு. அவன் அருகில் வந்து அமர்ந்த தாத்தா, சேது எனக்கு பால் டீ எல்லாம் வேண்டாம், ஒரு பிளாக் டீ மட்டும் கொடு என்று கூற வீட்டிற்குள் வந்துவிட்ட 10 பேரும் குட் மார்னிங் சார் என்று இருவருக்கும் பொதுவாக கூற அவர்களும் குட் மார்னிங் என்று பொதுவாக கூறிவிட்டு ஏதோ பேச ஆரம்பித்து விட 10 ஜோடி பொறாமை விழிகளும் இளவழகன் மீது விழுந்து கிடந்தது. பேரழகிகளான தங்களை தவிர்த்து விட்டு முகம் கருகி போன கனியாவிடம் எவ்வளவு இனிமையாக பேசுகிறான். அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்யும் போதும் இளவழகனின் கடைக்கண் பார்வையாவது தங்கள் மீது விழாதா என்று ஏங்கவே செய்தனர். ஆனால் அவனோ யாரையும் கவனிக்கவே இல்லை. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தவன் அலுவலகம் புறப்படும் போது 9 மணி. சரியாக 10:30 ஆன போது கனியாவை அழைத்துக் கொண்டு தாத்தா மருத்துவமனை வந்துவிட்டார். அவளை பரிசோதித்த மருத்துவர், இவங்களுக்கு கட்டமா 2-3 சர்ஜரி பண்ணா இவங்க குணமாயிடுவாங்க, ஆனா பழைய முகம் அப்படியே திரும்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லியே ஆகணும், எக்கச்சக்கமா காசு செலவாகும் மருத்துவர் கூற, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், கனியா குணமாகணும் அவ்வளவுதான் தாத்தா கூற, ஏனோ கனியா விழிகள் கலங்கிவிட்டது. உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுங்க டாக்டர் தாத்தா அவசரப்படுத்த. பொறுங்க சார், இவங்க முகத்துல இப்பவும் முழுமையா குணமாகாத சில காயங்கள் இருக்கு, அதெல்லாம் முழுசா குணமாகட்டும்,
அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் என்று கூறி சில மருந்துகளை மட்டும் எழுதி கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார். மெல்லிய ஏமாற்றத்தோடு வீடு திரும்பிய தாத்தாவை 10 பெண்களும் வியப்போடு பார்த்தனர். காலையில் இளவழகன் அவளோடு பேசிக் கொண்டிருக்கிறான். இப்போது இதோ தாத்தாவும் அவளை மட்டும் தனியாக தன்னோடு அழைத்து சென்றிருக்கிறார். இவையெல்லாம் அவர்களின் பொறாமை தீயில் எண்ணெய் ஊற்றுவது போலாக. என்னடி, கிழவனுக்கு இவ மேல ஏதாவது ஆசை வந்துடுச்சா என்ன? இவளை மட்டும் தனியா வெளியே கூட்டிட்டு போயிட்டு வராரே. வேணி கிசு கிசுக்க முகம் மட்டும் தானே அசிங்கமா இருக்கு, அங்கங்கள் எல்லாம் அல்வா மாதிரில இருக்கு. அது சுவைக்க கிழவன் பிளான் பண்ணிட்டான் போல. அனாதை தானே, கேட்க ஆளும் இல்ல. இவளும் காசு வந்து சேர்ந்தா போதும், சொகுசா வாழலான்னு இந்த கிழவனுக்கு ஒத்துழைக்க முடிவு பண்ணிட்டா போல என்றாள் கலை. காரை விட்டு இறங்கிய கனியா நேராக வீட்டை நோக்கி நடக்க, கனியா மருந்தை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுமா என்று தாத்தா கூற, மருந்த சாப்பிடுறதா என்று கேலியாக கேட்ட கார்த்திகா, கிழவன் ஏதும் சில்மிஷம் பண்ணிட்டானோ? வாய் கூசாமல் அவள் அப்படி கேட்க, அவள் ஏதோ பெரிய காமெடி சொல்லிவிட்டது போல் அனைவரும் சிரித்தனர். மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த 10 பெண்களும் கனியாவையும் தாத்தாவையும் இணைத்து தோட்டக்கார தாத்தாவின் செவியில் விழாதபடி கேலி செய்ய ஆரம்பிக்க, மனமுடைந்து போன கனியா தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி தாழிட்டாள். 1 வாரம் இப்படியே ஓடிவிட்டது. 10 பெண்களின் நாவும் எல்லை மீறி சென்று கொண்டே இருக்க, கனியாவும் மிகவும் சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நாட்களை நகர்த்தினாள். இளவழகன் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆனால் இதற்கிடையில் கலை, கார்த்திகா இருவரும் சேர்ந்து தங்கள் உடல் அழகை வேண்டுமென்றே இளவழகன் கண்ணுக்கு விருந்தாக்கி அவனை வசியம் செய்ய முயற்சித்தனர். எல்லை மீறும் அவர்களது செயலால் ஆத்திரமடைந்த இளவழகன் 1-2 முறை அவர்களை அழைத்து கண்டித்தான். ஒரு முறை அவன் அப்படி கலையை அழைத்து கண்டிக்கும் போது, சார், ஏதோ தெரியாம என்னுடைய ட்ரெஸ் கொஞ்சம் அங்க இங்க அப்படியே நகர்ந்துடுச்சு, அதுக்கு போய் என்ன கூப்பிட்டு இப்படி திட்டுறீங்களே, இந்த வீட்டுல ஒரு பெரிய அநியாயம் நடக்குது என்று அவள் கூற, அநியாயமா? என்ன அநியாயம் நடக்குது? நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல சார். உங்க தாத்தாவை வளைச்சு போட அந்த கனியா முயற்சி பண்றா என்று கூற, ஓங்கி அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டான் இளவழகன். என்ன பேச்சு பேசுற? இதை அவள் எதிர்பார்க்கவில்லை. கன்னத்தை பிடித்துக் கொண்டவள், சார், நான் ஒன்னும் போய் சொல்லல. அடிக்கடி உங்க தாத்தா அவளை மட்டும் தனியா கூட்டிட்டு வெளியே போறாரு வராரு. அவன் முகம்தான் செதஞ்சு போயிருக்கு, உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு. அதை காட்டி உங்க தாத்தாவை அவ மயக்க முயற்சி பண்றா. மீண்டும் ஓங்கி ஒரு அறை விட்டவன், இப்படி பேசுன தொலைச்சிடுவேன். ஓ புத்தி தான் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைச்சியா? தாத்தா அவளை வெளியே கூட்டிட்டு போறது எனக்கு தெரியும். நான் சொல்லிதான் வெளியே கூட்டிட்டு போறாரு. அவளுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. அது தெரியாம வாய்க்கு வந்ததை பேசின உன்னே போட்டுடுவேன், அவுட் என்று அவன் கோபமாக கத்த, தாத்தா அவளை தனியாக வெளியே அழைத்து செல்வதன் காரணம் இதுதான் என்பதை புரிந்து கொண்டவள் வெளியே வந்ததும் அந்த விஷயத்தை அனைவரிடமும் கூற, என்னடி, இந்த இளவழகன் சாருக்கு அவன் மேல ஒரு கண்ணு புள்ளி இருக்கு, முகத்தை எல்லாம் சரி பண்ணிட்டு அவளையே கல்யாணம் பண்ணிப்பாரோ? வேணிதான் கேட்டாள். இல்ல, இவனை அப்படி விடக்கூடாது. எப்படியாவது என் அழக காட்டி இவனை ஏன் வழியில சிக்க வைக்கணும். அதுக்காக தானே இவன் வீட்டுல வேலைக்காரி மாதிரி நானும் என் தங்கச்சியும் வந்து உட்கார்ந்து இருக்கோம். நாங்க இருக்கும்போது இவன் எப்படி கொஞ்சம் கூட அழகில்லாத அவ பின்னாடி சுத்தலாம். இவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், தனக்குள் கூறிக்கொண்டாள் கலை. பகுதி 3 நிறைவடைந்தது. பகுதி 4 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.